ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மேங்கோ லஸ்ஸி. மாம்பழனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம இந்த மாம்பழ லஸ்ஸி செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு அதோட டேஸ்ட் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ லஸ்ஸிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இப்போ கெட்டி தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு மாம்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் சுகர், அப்புறம் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஐஸ் க்யூப் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குலுங்கி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழத்தில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் சில பேர் உடல் சூடாகும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் இது மாதிரி தயிர் கூட சேர்த்து லெஸ்ஸியாக சாப்பிடும்போது மாம்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சூடும் பிடிக்காது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த லஸ்ஸி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மேலே மாம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே போட்டிருக்கேன். சூப்பரான மேங்கோ லஸ்ஸி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வெயிலுக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம சீசன் ஃப்ரூட்ஸ் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.